இப்ப நாம மட்டன் குருமா செய்ய போறோம். வெஜிடபிள் போட்டு செய்ய போறோம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், நூக்கல் இதையெல்லாம் சேர்த்து வச்சு செய்ய போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து பெருசா வெட்டி வச்சிருக்கேன். அதை இந்த எண்ணெயில சேர்த்துப்போம். 2 இன்ச்சு இஞ்சி துண்டு எடுத்து பொடிசா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துப்போம். ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், சிறிதளவு பட்டை, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பாதி வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளி ஒன்று வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பாதி பதம் வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதே கடாயில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். 3 மீடியம் சைஸ் நூக்கல் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம். இந்த காய் நல்லா வேகட்டுங்க. இது ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இது வேகிறதுக்குள்ள குருமாவுக்கு தேவையான மசாலாக்களை அரைச்சி கொண்டு வந்துடும். இப்ப காய் நல்லா வெந்துடுச்சுங்க. எடுத்து ஒரு ஓரமா வச்சுப்போம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4 துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு. பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸாக எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதை கூட சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வெட்டி வச்சுக்கேன். அதையும் சேர்த்துப்போம். அரை கிலோ மட்டன் எடுத்து
2 தடவை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கறி வதங்கியதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காயில உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கறியில பார்த்து சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பால்ல இருந்து ஒரு பாதி அளவு இதுல சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்ப குக்கர் 6 விசில் வந்து ஸ்கீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்ப்போம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த காயெல்லாம் இதோடய சேர்த்துடலாம். தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் இதோட சேர்த்துருவோம். இப்ப நீங்க உப்புலாம் சரி பார்த்துக்கலாம். இந்த குருமா நல்லா ஒரு கொதி வரட்டோன்னு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான மட்டன் குருமா தயார். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.